இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புகார் மனு அளித்தார். அதில் கூறியிருப்பதாவது: லோக்சபா தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் திமுக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. கருணாநிதி அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் உள்ள ஒலி ஒளி காட்சியரங்கத்தை மூட வேண்டுமென புகார் கொடுத்தோம். எங்கள் புகார் அடிப்படையில் அரங்கம் மூடப்பட்டது. திமுக அரசு எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படுவதில்லை. அரசு அலுவலர்களை தனது கைப்பாவையாக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. திமுக அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்களின் வாகனங்களை முறையாக சோதனை செய்யாமல் தேர்தல் பறக்கும் படை நாடகமாடிக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு திமுக அறிவாலயத்தில் உள்ள லோக்சபா தேர்தல் பணி அலுவலகத்தை ஸ்டாலின் பார்வையிட்டார். அது தொடர்பான போட்டோவில் சென்னை ஹைகோர்ட் அரசு கூடுதல் வக்கீல்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டது போல தெரிகிறது. இது அப்பட்டமான தேர்தல் விதிமீறலாகும். அரசு வக்கீல்கள் அரசுக்காகத்தானே தவிர ஆளும் அரசின் கட்சியினருக்கல்ல. எனவே அந்த புகைப்படத்தில் உள்ள அரசு வக்கீல்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு வழக்கறிஞரை தன்னுடைய கட்சியின் சுயலாபத்துக்காக பயன்படுத்திய முதல்வர் ஸ்டாலின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது.